வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க, இன்னைக்கு ஜிகர்தண்டா செஞ்சிடலாம். ஒரு ஜூஸ் செஞ்சிடலாம். அதுக்கு 1/2 லிட்ரு பாலை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றிம்மா. இப்போ இதில் கேரமல் கொஞ்சம் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுருக்கிறேன். சூடு வரட்டும். இப்போ அதில் 1/2 கப்பு சீனி சேர்த்துடலாம். நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரட்டும். ஜிகர்தண்டா பால் தூத்து நல்லாயிருக்கும். அதை செஞ்சு பசங்களுக்கு இப்போ இஃப்தாருக்கு கொடுக்க போகிறேன். இந்த வரது கோடைக்காலம், எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அனைவருக்கும் நன்றிம்மா. வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றிம்மா. பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி வரட்டம்மா. ஜீனி நல்லா மெல்ட் ஆகிட்டு வருதுமா. நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அடி பிடிச்சிடாம கிண்டணும். இன்னும் கொஞ்சம் கிளறு வரட்டம்மா. இது கிளறுக்காகத்தான் கேரமல் செஞ்சு அதில் சேர்க்குது. மற்றபடி கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அந்த கேரமல் செஞ்சு ஜிகர்தண்டாவில் சேர்த்தாக்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும்மா. பாருங்கள், நல்லா கிளறா நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே ஆறட்டும். பால் ஒரு பக்கம் சுடு வருதுமா. பால் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். இப்போது 1/4 லிட்ரு பாலை இது கோவா செய்யலாம். அதுக்காக பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். பாதி சுண்டி வந்துருச்சு. அடி பிடிக்காமல் இது நல்லா கிண்டி விட்டுறலாம். பால் கோவா போட்டாக்கா ஜிகர்தண்டா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் வீட்லேயே கோவா தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டிட்டான். இப்போ 300 கிராம் பால் 200 கிராம வற்றிடுச்சு. இன்னும் நல்லா வற்றிட்டோம். இப்போ 1/2 லிட்டருக்கு தான் உள்ள சொல்கிறேன். 1/2 லிட்ரு பால் காய்ச்சி இந்த வச்சுருக்கிறேன். இப்போ 300 கிராம் பாலை கோவாக்காக வற்ற வச்சுருக்கேன். கோவா அவுறதுக்காக பால் பவுட்ரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டை 2 பிரித்து கொட்டி வச்சுருக்கிறேன். இதை அதில் கலந்துடலாம். நல்லா மெல்ட் ஆகி நல்லா குழவாப்பா அந்த வருது பாருங்கள் பிரண்டு. இதில் இந்த கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம்ல, கலருக்காக இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா வற்றுட்டோம். நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சுமா. இதில் கொஞ்சம் அந்த கேரமல் சிரப்பை ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். அந்த கிளறு கிடைக்கும்ப்போ. பார்த்தங்களா, கிளறு வருது பார்த்தங்களா. இது நல்லா சுண்டுட்டோம். இதுக்கு மேலே அடுப்பில் வச்சாக்கா ஒட்டி பிடிச்சிடமா. போதும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நல்லா உறைஞ்சிடும். பார்த்தங்களா, திக்னஸாக ஆகிடுச்சி. எடுத்துடலாம். அடுப்பு அடக்கிட்டேன். 1/2 லிட்ரு பால் நல்லா வற்றிருச்சுமா. இப்போ அதில் இந்த கேரமலை சேர்த்துடலாம். கலருக்காகத்தான் நல்லா கலர் வரட்டும்ட்டேன். நல்லா கலராக இருக்கா. இந்த கொஞ்சம் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துறேன். நான் சரியான அளவுகளில் தான் இப்போ 1/2 லிட்ரு பாலுக்கு ஒரு 300 பால்கோவா 300 கிராம் பால் ஊற்றி பால்கோவா செஞ்சுருக்கிறேன். இதில் கேரமல் ஒரு 50 சீனி போட்டு கேரமல் காய்ச்சினேன். அதுக்கு மேலே போடல. கரெக்டாக வந்துருச்சு. ஏன் கூட காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க, அப்பப்போ செஞ்சுக்கலாம்ல. அதனால தான். போதுமா. பால் நல்லா சுண்டிடுச்சு. ஸ்டவ்வை அடைக்கிடுறேன். அதுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருக்கேன்.
சம்ஜா வரை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஜம்ஜா வரை இது கடைசியில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஊறிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அகர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 5 கிராம் இருக்கும். இது சேர்த்து அதை பாலில் சேர்க்கறதுக்கு தான். இது காயிட்டோம் நல்லா. இதில் ஜீனி போட்டு இதை ஒரு தட்டில் ஊற்றி வச்சிடலாம். நல்லா உரையிட்டான். வேறு வந்துருச்சுமா சரிங்களா? இப்போ இதில் கொஞ்சம் சீனி சேர்த்துடலாம். இனிப்பு தித்திப்புக்காக ஒரு 3 கரண்டி சீனி இந்த எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்ச உடனே இது ஒரு தட்டில் ஊற்றி வைக்க போகிறேன். அருமையான ஜிகர்தண்டா பால் ரெடி ஆகிடுச்சுங்க. ஜிகர்தண்டா தூத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம பால்னு சொல்லுவோம். அதுக்கு பாருங்கள், கோவாவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கோவா போட்டுக்கலாம். இப்போது அகர் வச்சுருந்தேன், நல்லா அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் குளுமையான வஸ்து, பார்க்க நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். சப்ஜா வரை, பாதாம் பிசின். இந்த சர்பத்துக்கு ஃபேவரட்டை நன்னாரி எசன்ஸ் தாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நன்னாரி வாசம் தான் அடிக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பால்கோவா போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கலரிடலாம். பாருங்கள், ஜிகர்தண்டா தூத் ரெடிங்க. ஜிகர்தண்டா பால் ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இஃப்தாருக்கு குழுகுழுப்பாக இந்த மாதிரி ஜிகர்தண்டா செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சாப்பிடுங்கம்மா. பார்க்குறவங்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிடுங்க. நான் பாயிண்ட்டாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். ஒன்று விட்டு ஒன்று சொல்லலை. நான் உங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி சொல்லியிருக்கேம்மா. இதை மாதிரி போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சரிம்மா, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா.